அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பொதுமக்கள் ஓட்டு ஏன் போடணும்? ஓட்டு போடுவது ஜனநாயக கடமை, ஒரு தனி மனிதனின் உரிமை அப்படின்னு சொல்கிற விளம்பரம் செய்கிற சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய விளம்பரதாரர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுங்கள். சரி, நிலைநாட்டுறோம். நான் எதுக்காக ஓட்டு போடுறேன்? ஒரு நல்ல தலைவனை உருவாக்க நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ நல்ல தலைவனை என்னால் தேர்ந்தெடுக்க முடியுதா அப்படின்னா இல்லை. நல்ல தலைவனை முதலமைச்சரை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறான், நான் தேர்ந்தெடுக்கலை முதலமைச்சரை. இப்போ நல்ல தலைவனை யார் தேர்ந்தெடுக்கிறார்? எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறார். நான் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிற இந்த எம்எல்ஏ அந்த ஊரை பற்றியும் அந்த ஊரில் இருக்கும் பிரச்சனையை பற்றியும் சட்டமன்றத்தில் பேசுவது அதிகமாக கிடையாது. அப்படியே பேசினாலும் அவர்கள் என்ன முடிவெடுத்து வச்சுருக்காங்களோ, முதல்வர் அமைச்சர்லாம் என்ன முடிவெடுத்து வச்சுருக்காங்களோ அதன்படி தான் அங்கே நடக்க போகுது. இப்போ இவனுக்கு கல்வி கடன் கிடைக்க போதா, இவன் வாழ்க்கை முறை மாறப்போதா, இவன் சொன்னால் எம்எல்ஏ கேட்க போகிறாரா, இல்லை அமைச்சர் கேட்க போகிறாரா, முதலமைச்சர் கேட்க போகிறாரா, இவனுடைய குறையை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இருக்கா? அப்படியே குறையை கேட்டாலும் அந்த குறையை நீங்கள் சரி பார்த்து ஒரு ஆய்வு நடத்தி சரி செஞ்சிடுறீங்களா? இந்த மக்களுடைய குறைகளை நீங்கள் எந்த குறையை தீர்த்திருக்கீங்க? எதோட அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க? இந்த குறையை அரசியல்வாதி தீர்க்கலை, இந்த விளம்பரத்துக்கு வர ஒருத்தவர் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சுருவாரா? ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிட்றவர். இப்படி மக்களுடைய மனதை மாற்றி ஓட்டு போட வாங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணி கூப்பிட்றீங்க. ஆனால் நல்லா ஆய்வு செய்து பாருங்கள், மக்களுக்கு ஏதாவது இங்கே நன்மை நடந்திருக்கா? இப்போ மக்களுக்கு உண்மையாகவே நன்மை நடந்திருந்தால் அவர்கள் தானாக ஆர்வத்தோடு ஓட்டளிப்பார்கள். என்னை பொறுத்தவரையிலும் ஓட்டுச்சாவடிக்கு யாருமே போகாமல், அப்படி போனீங்கனாலும் எல்லாரும் நோட்டாவில் போட்டுடணும். அப்போ தான் இங்கே மிகப்பெரிய ஒரு தேர்தல் புரட்சி நடக்கும். ஏன்